எடுத்து ஓடுங்கள். அவசரம் வேண்டாம். யாரையும் பார்க்க வேண்டாம். யாரையும் முந்தி செல்ல வேண்டும் என்கிற ஆசை கூட வேண்டாம். யாரையும் பீட் பண்ணணும், யாரையும் தோற்கடிக்கணும் இல்லை. உங்கள் நியமித்த ஓட்டத்தில் ஓடுங்கள், நிச்சய வெற்றி உண்டு. டோன்ட் லுக் எனிபடி. இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு நன்றி. ஏராளமான புதிய புதிய செய்தியாளர்கள் தினந்தோறும் நம்ம பார்க்கிறோம். நன்றி. அந்த பிரசங்க நினைக்கணும், யாரோ ஒருடைய ஜபம்தான் நம்ம இந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது. நினைப்பதில்லை, மன்னிக்க வேண்டும். சுவிசேஷர்கள் அதிகமாய் மெய்ப்பர்களை கனம் பண்ணுவதில்லை. சுவிசேஷர்கள் இருக்கிற இந்த பிரபல மெய்ப்பர் இருக்கிற சுவிசேஷர்கள் பிரபலங்கள் மெய்ப்பனுக்கு இல்லை. பட் they don't honor, they don't recognize. என் அன்பு சுவிசேஷர்களே, மெய்ப்பர்களை கனம் பண்ணுங்கள். சிலரை பார்க்கிறேன், மிகுந்த பயத்தோடு மிகுந்த மரியாதையோடு பேசுகிற சில சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள். they honor the pastors. என்றால் ஒரு மெய்ப்பன் சபைக்குள் இருக்கிறான், ஒரு சுவிசேஷகன் உலகெங்கும் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆனா அவருடைய அவனுடைய பாடுகள் வேறு, ஒரு மெய்ப்பனின் பாடுகள் வேறு. உங்களுக்கு புரியும். அவருக்கு சுவிசேஷர்களுக்கு சபையின் தொந்தரவு இல்லை, சபை மக்களுடைய பிரச்சனை இல்லை. போகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார், வருகிறார், அவ்வளவுதான். அவன் மெய்ப்பனுக்கு நாள்தோறும் பாடு, நாள்தோறும் பிரச்சனை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, டோன்ட் பி டயர்ட், டோன்ட் குவிட். மூன்றாவதாக, கடைசியாக, டேக் யுவர் ஓன் டைம். நேரம் எடுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இளைப்பாறுவடி நேரத்தில் இளைப்பாருங்கள், ஆனால் ஓட்டத்தை விட்டு விடாதீர்கள். ஃபோக்கஸ் கிரைஸ்ட். கடைசியாக, ஃபினிஷ் த ரேஸ். உங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடியுங்கள். பிலிப்பியர் புஸ்தகம், பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதிலுமே என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஓட்டு வீணானதல்ல, உங்கள் பிரயாசம் வீணானதல்ல, ஒன்று வீணானல்ல. கிறிஸ்துவின் நாளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, நன்றாக கவனிக்க வேண்டும், வரங்களை அல்ல, வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிருங்கள். Finish the race. ஒரு நாள் உண்டு. There's a payday someday. ஒரு நாளிலே உங்களுக்குரிய வெகுமதியை தேவன் தருவார். Payday for someday. ஏதோ ஒரு நாளிலே உங்களுக்குரிய வெகுமதி, உங்களுக்குரிய சம்பளம், உங்களுக்குரிய அந்த காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. There is a payday.